ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ولو شاء ربك لجعل الناس أمة واحدة. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: لا ஈமான லிமன் லா அமானத லஹு அவு கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வை புகழ்ந்தவனாகவும், சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக இந்த அவையிலே குழும்பியிருக்கக்கூடிய சகோதரர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியமிக்க முஃமினீன்களே, வக்ஃபு என்பது ஒரு முஸ்லிமான மனிதன் தன்னுடைய சொத்தை நன்மையை எதிர்பார்த்து ஒரு பள்ளிவாசலுக்கோ அரபு மதரசாவுக்கோ அல்லாஹ்வுக்காக நான் வக்ஃபு செய்கிறேன் என்று சொன்னால் அவருடைய சொத்து என்பது வக்ஃபு சொத்தாக மாறிவிடும். இஸ்லாத்தில் வக்ஃபுக்கென்று பிரத்யேகமான சட்டங்கள் இருக்கிறது. இப்படி மிகச் சரியாக இருக்கக்கூடிய இந்த சட்டத்தை திருத்தம் என்ற பெயரில் கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி மத்திய அரசு ஒரு திருத்த சட்டத்தை வெளியிட்டது. இதை எதிர்த்து நாம் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நிகழ்த்தினோம். இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் மாநில அரசும் அவருடைய கூட்டணி கட்சிகளும் மேல்முறையீடு செய்தது. இதன் அடிப்படையில் கடந்த வாரம் வக்ஃபு திருத்த சட்டத்தில் சில மாற்றங்களை செய்து ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டது. அந்த தீர்ப்பில் வக்ஃபு செய்யும் நபர் 5 வருட காலங்கள் முஸ்லீமாக இருந்தார் என்பதை மாநில அரசு தீர்மானிக்கும் என்று அந்த சட்டம் சொல்கிறது. ஒரு திருக்கலிமாவை உள்ளத்தால் ஒப்புக்கொண்டு நாவால் சொன்னால் அவர் முஸ்லீமாக ஆகிவிடுவார். இதுதான் இஸ்லாத்தினுடைய அக்கீதா. ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்து என்பது முழுக்க முழுக்க இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முரணானதாக இருக்கிறது. அடுத்து, வக்ஃபு வாரியத்தை நிர்வாகம் செய்கிற பொறுப்பில் மாற்று மதத்தை சேர்ந்த சகோதரர்கள் மைனாரிட்டியாக குறைவாக 4 அல்லது 3 பேர்களுக்குள் இருக்கலாம் என்று அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டுள்ளது. என் உயிரினும் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: லா ஈமான லிமன் லா அமானத லஹு. யாரிடத்தில் அமானத்தை பேணும் தன்மை இல்லையோ அவர் ஈமானை இழந்து விட்டார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த வக்ஃபு பொறுப்பை முஸ்லீம்கள் அமானிதமாக கருதி காலங்காலமாக சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி நிலைமை இருக்கும் பொழுது வக்ஃபில் மாற்று மத சகோதரர்களை பொறுப்பில் அமர்த்துவது என்பது எந்த விதத்திலும் சரி கிடையாது. ஒரு வக்ஃபு சொத்துக்கு டாக்குமெண்ட் இல்லை என்றால் அந்த சொத்தை அரசாங்கம் கையகப்படுத்திக் கொள்ளும் என்று அந்த தீர்ப்பில் சொல்லப்படுகிறது. டாக்குமெண்டேஷன், ஆதாரம் என்பது நடைமுறையில் இல்லாத காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செய்த வக்ஃபு சொத்துக்களுக்கு நம்மால் எப்படி ஆதாரத்தை கொண்டு வர முடியும்? இப்படி சுப்ரீம் கோர்ட் வழங்கி இருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு என்பது முஸ்லிம் சமுதாயத்தை ஒரு அவநம்பிக்கையில் ஆழ்த்தி இருக்கிறது. இனி ஒரு முஸ்லிமுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அவன் எப்படி நீதிமன்றங்களை அணுகுவான் என்று
ஒவ்வொரு முஸ்லீம்குள்ளும் கேள்வி எழுகிறது. தொடர்ந்து இஸ்லாமிய சமூகம் என்பது தாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. பாபர் மசூதியில் துவங்கி முத்தலாக்கு தடை சட்டம், CAA, NRC, NPR, குடியுரிமை சட்டம், அடுத்தபடியாக ஹிஜாபு தடை சட்டம், இப்பொழுது வக்ஃபில் கை வைத்திருக்கிறார்கள். முஸ்லிம் சமுதாயம் எந்த அளவுக்கு தாக்கப்பட்டுள்ளது என்பதை ஒருவர் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மாற்று மதத்தில் இருந்து ஒருவர் இஸ்லாத்தை ஏற்று ஒரு நாள் அல்லது சில பொழுதுகள் முஸ்லீமாக வாழ்ந்தால்தான் நம்முடைய வழி என்பது அவருக்கு புரியும். குர்ஆன் ஒரு ஆட்சியாளன் பிற சமய மக்களோடு எப்படி சமய நல்லிணக்கத்தோடு நடக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறது. வலவ் ஷா ரப்புக லஜஅலன் நாஸ உம்மத்தன் வாஹிதா, அல்லாஹ் நாடு இருந்தால் அனைத்து மக்களையும் அன்றைக்கு ஒரே சமுதாயமாக முஸ்லிம்களாக ஆக்கியிருப்பான். அல்லாஹ் இங்கு சமய நல்லிணக்கத்தை கற்றுத்தருகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்த பொழுது யூதர்களிடத்தில் முக்கியமான ஒப்பந்தத்தை நிறைவேற்றுகிறார்கள். அதாவது முஸ்லிம்களுக்கும் முஸ்லிமான அன்சாரி சஹாபாக்களிடத்திலும் மதீனாவை சுற்றி வாழக்கூடிய யூத கோத்திரத்தார்களிடத்திலும் ஒரு ஒப்பந்தத்தை நிறைவேற்றுகிறார்கள். மதீனாவில் முஸ்லிம்களும் யூதர்களும் ஒரே சமயத்தினராக பார்க்கப்படுவார்கள். யூதர்கள் அவர்களுடைய வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவதற்கு எந்த தடையும் இல்லை. அந்நிய நாட்டிலிருந்து யாராவது போர் தொடுத்தால் முஸ்லிம்கள் யூதர்களுக்கு ஆதரவாகவும் உதவியாகவும், யூதர்கள் முஸ்லிம்களுக்கு உதவியாகவும் போர் செய்ய வேண்டும். குற்றவாளி யாராக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும் யூதராக இருந்தாலும் சமமான முறையில் தீர்ப்பு வழங்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமய நல்லிணக்கத்தை நிலைநாட்டினார்கள். இந்தியாவில் கிட்டத்தட்ட 800 வருட ஆண்டுகள் முஸ்லிம்கள் ஆட்சி செய்தார்கள். இவர்களால் ஒரு இடத்தை வைத்தாவது முஸ்லிம்கள் பிற சமய மக்களோடு அவருடைய ஆட்சியில் பிற சமய மக்களுக்கு அநீதம் இழைத்தார்கள் என்று சொல்ல முடியுமா? உமர் ரலியல்லாஹு அவர்கள் பைத்துல் முகத்தஸை கைப்படுத்திய பொழுது கிறிஸ்தவர்கள் இடத்தில் சொன்னார்கள், ஜக்காத்தும் ஜிஹாதும் உங்கள் மீது கடமை இல்லை. ஜக்காத்தும் ஜிஹாதும் அவர்கள் செய்வதற்கு உகந்த அமல். ஆனால் அவர்களை தன்னுடைய தலைமை பொறுப்பின் மூலமாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் கட்டாயப்படுத்தவில்லை, நிர்பந்திக்கவில்லை. ஆனால் இவர்கள் செய்யக்கூடிய ஆட்சி என்பது மக்கள் ஆட்சி. அதாவது மக்களை துன்புறுத்தாமல் மக்களால் பொருந்தப்பட்ட ஆட்சியாக இருக்கும். ஆனால் இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டங்கள் எல்லாம் மக்களை நிர்பந்திக்கிறது. இந்த சட்டத்தை தான் நீங்கள் பின்பற்றி வாழ வேண்டும் என்று மக்களை நிர்பந்திக்கிறது. எண்ணியமிக்க முக்மீன்களே, சரி, இப்படி ஒரு சட்டம் வந்திருக்கிறது. அடுத்த கட்டம் நாம் என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும். இரண்டாவது, தேவைப்பட்டால் களத்தில் இறங்கி போராட வேண்டும். இன்றைக்கு போராட்ட குணமும் முஸ்லிம்களிடத்தில் தேவையுள்ளதாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா கியாமத் நாள் வரை வக்ஃப் சொத்துக்களை பாதுகாப்பானாக. முஸ்லிம்களுக்கு எவ்வளவு சூழ்ச்சிகள் நடந்தாலும் அதில் முஸ்லிம்களுக்கு வெற்றியை தருவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.